விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கோடை விடுமுறை தொடங்கிய நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குவிந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுடலைமணி செல்வனிடம் கேட்கலாம். சுடலைமணி செல்வன், சாமியை தரிசனம் செய்வதற்கு எவ்வளவு நேரமாகிறது? வெயில் வேற அதிகமாக இருக்கு. பக்தர்களுக்கு என்னென்ன வசதிகள்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமா விக்னேஷ், தற்போது கோடை விடுமுறை தொடங்கியுள்ள நிலையிலும் தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையிலும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தரிசனம் செய்வதற்காக ஏராளமான பொதுமக்கள் மட்டுமல்லாமல் பக்தர்கள் அதேபோல் சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் விளங்கி வருகிறது. கோவில் கடற்கரையோரம் அமைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகளும் வருகை என்பது தினந்தோறும் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் தான் பக்தர்களின் வருகை என்பது அதிக அளவில் இருந்து காணப்படும். இந்த நிலையில் தற்போது கோடை விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையிலும் தற்போது தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையிலும் ஏராளமான பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் நோக்கி படையெடுத்த வண்ணம் வருகை தந்துள்ளனர். குறிப்பாக சென்னையில் இருந்து வருகை தரும் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் இந்த திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்வதற்காக வருகை தந்தனர். காலையில் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடலில் புனித நீராடி அருகே உள்ள நாளிக்கிணற்றில் குளித்துவிட்டு நீண்ட வரிசையில் நின்று தங்களது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்யும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பொது தரிசன வரிசை, 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை, அதே போல் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தரிசன வரிசைகள் என அனைத்து வரிசைகளிலும் பக்தர்களின் கூட்டம் என்பது அலைமோதி காணப்படுகிறது. குறிப்பாக காலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு முருகருக்கு சிறப்பு தீபாராதனைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. 5 மணி முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வருகின்றனர். சுமார் 3 மணி நேரம் முதல் 4 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் கோவிலுக்கு வருகை இருந்த பக்தர்களாக இருந்தாலும் சரி, சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் கோவில் முன்புள்ள கடற்கரையில் அதாவது குடும்பத்தோடு குளியலிட்டு மகிழ்ந்து வருகின்றனர். வெயில் அதிகமாக இருந்த காரணத்தையும் ஒரு பொருட்படுத்தாமல் அவர்கள் அந்த பகுதியில் உற்சாகமாக குளியலிட்டு மகிழ்ந்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டுள்ளது. தினந்தோறும் 100க்கும் மேற்பட்ட கிலோ கணக்கில் அந்த பொது தரிசன வரிசையில் நிற்கும் பக்தர்களுக்கு பொங்கல் போன்ற உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் கோவில் வளாகத்திற்குள்ளே 10க்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் காரணமாக அந்த பகுதியில் மின்விசிறிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் மாவட்ட காவல்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் கோவில் மற்றும் கோவில் வளாகம் அதே போல் கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுடலைமணி செல்வன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.